வைகுண்ட ஏகாதசி. ஒரு சமயம் பிரளயத்தில் மூழ்கிய உலகத்தை மறுபடியும் உண்டாக்க விரும்பிய திருமால் பிரம்மாவை சிருஷ்டித்தார். அந்த பிரம்மாவை சம்ஹாரம் செய்ய 2 அசுரர்கள் வந்தார்கள். சண்டைக்கு வந்த அவர்களை வதம் செய்த திருமாலிடம், நாங்கள் அருளால் சித்தி பெற்று ஸ்ரீவைகுண்டத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்கள் வேண்டுகோளை ஏற்ற திருமால் மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று வடக்கு நுழைவு வாயிலை திறந்து அதன் வழியாக சத்தியலோகத்துக்கு மேலுள்ள பரமபதத்திற்கு அந்த அசுரர்களை அனுப்பினார். அப்போது அந்த அசுரர்கள், மார்கழி சுக்ல ஏகாதசி அன்று எங்களுக்கு அருளிய சொர்க்கவாசல் திருநாளை மக்கள் அனைவரும் சிறந்த உற்சவமாக பூவுலகில் திருத்தலங்களில் கொண்டாட வேண்டும். அன்று அவ்வாசல் வழியே எழுந்தருளும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிப்பவர்களுக்கும் பகவானோடு கூட அவ்வாசல் வழியாக வெளியே வருவோருக்கு எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் மோட்சம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். திருமாலும் அதை அனுகிரகித்ததால் பூவுலகில் திருமால் திருத்தலங்களிலெல்லாம் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமால் திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு 10 நாளும் வைகுண்ட ஏகாதசிக்கு பின்பு 10 நாட்களும் பகல் 10 ரா 10 என்ற உற்சவங்கள் நடைபெறும். அப்போது திருக்கோயில் எம்பெருமான் பிரதானமாக காட்சி தர அவரை சுற்றி ஆழ்வார்களும் ஆச்சாரிய புருஷர்களும் எழுந்தருளியிருப்பர். ரா 10 கடைசி நாளில் நம்மாழ்வார் முக்தி அடைவதாகவும் மீண்டும் நம் பொருட்டு பெருமாள் அவரை நமக்கு திரும்ப அளிப்பதாகவும் திருவிழா கருத்தாகும். ஆழ்வார் கோஷ்டியில் உள்ள நம்மாழ்வாரை 2 அர்ச்சகர்கள் கைத்தாங்கலாக எழுந்தருளச் செய்து பெருமாள் திருவடி அருகில் சேர்ப்பார்கள். அப்போது ஆழ்வார் திருவுருவம் முழுவதுமாக துளசியால் மறைக்கப்படும். இது நம்மாழ்வார் மோட்சம் அடைந்ததை குறிக்கும். பிறகு நம் சார்பில் உலகம் உய்ய பெருமாளிடம் அர்ச்சகர் நம்மாழ்வாரை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார். அப்போது சில குறிப்பிட்ட திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படும். பிறகு துளசி தளங்கள் களையப்பட்டு நம்மாழ்வாருடன் பெருமாள் தரிசனம் தருவார். பிறகு நம்மாழ்வாரை அர்ச்சகர்கள் மீண்டும் ஆழ்வார்கள் கோஷ்டியில் சென்று அமர்த்துவர். இதை தரிசிப்பவர்களுக்கு திருமாலின் பூரண அருள் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளையும் நம்மாழ்வாரையும் ஒரு சேர சேவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நம் சென்னை வாசிகளாக சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வருடந்தோறும் சிறப்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படியோ அதுபடியே இங்கும் கொண்டாடப்பெறும். அதை காண்பவர்கள் உண்மையில் பூர்வ புண்ணியர்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.